நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு விஷயத்தை பேசப் போகிறோம். 2026 பிறந்திருக்கு இல்லையா? எல்லாருக்குமே இந்த 2026 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், தங்களுடைய நட்சத்திரம் எது, அதுக்கு என்ன பலன் இந்த ஆண்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆவலாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எத்தனையோ யூடியூப் சேனல்களில் பல்வேறு விதமான விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம கூட நான் மீடியாவில் 12 ராசிகளுக்கும் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் எண்ணியல் சார்ந்து இருக்கல நியூமராலஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த எண் கணித ஜோதிடம் என்கிற ஒன்று வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வைட்டல் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அரசியலில் இருந்து சராசரி மனிதர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்குமே இந்த எண் கணித பின்னணியில் தான் வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. எட்டெட்ட வாழ்க்கையை பிரித்து கொன்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் அந்த துறை சார்ந்த ஒரு ஆகச்சிறந்த நிபுணர், எண் கணித ஜோதிடர் டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன் அவர்களை சந்திக்க போகிறோம். 2026 எப்படி இருக்கிறது என்பதற்காக இந்த நிகழ்வு. அதனால் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அன்பு நேயர்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். எல்லா மக்களுக்குமே இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படி உச்சத்தில் போயிட்டு இருந்தது. 2026 பிறந்தாச்சு. அநேகமாக இந்த நிகழ்ச்சி பதிவு பண்ணுறப்ப இன்றைக்கி வந்து ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ராத்திரி 7:20 என்னுடைய வாட்ச் சொல்லுது. ஸோ இந்த நேரத்தில் தான் ஐயாவை நான் சந்திக்கிறேன். சொல்லுங்கள், இப்போ இந்த எண் கணித ஜோதிடப்படி இந்த ஆண்டு யாருக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது இந்த வருஷம் அது நடக்கும் இது நடக்கும்னு எதையாவது நம்ம துறை சார்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வழக்கமாக போச்சு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. ஆனால் குறிப்பாக பாருங்கள், சென்ற ஆண்டு 2025 சற்று ஒரு மாதிரியான டென்ஷன் ஆண்டு. அது காரணம் வந்து கூட்டுத்தொகை 9. அந்த 9 இருக்கிறதுனால எதையாவது ஒரு வழியில் ஒரு க்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாருக்கு? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஒவ்வொரு தலைவர்களுக்கும், ஒவ்வொரு நாடுகளுக்கும், ஒவ்வொரு பிளானட்டுக்கும் கூட பல கிராஷ் இருக்கும். அதாவது எரிகள் விழுகுது, அது சேதமாகுது, இப்படின்ற விஷயங்கள். அந்த 9 அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ராசி என்ன? ஆமாம், கொஞ்சம் டெரரான ஒரு நம்பர். அப்படியா? கோள்களை 9ன்னு சொல்கிறோம். ஆமாம். அது ஏன் கோள்கள் 9 அப்படின்னா, எத்தனை இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச விஷயத்த பார்த்தீங்கன்னா கோள்கள் எண்ணில் அடங்காதவை அப்படின்ட்டான். சரி. ஆனால் 9 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நியூமராலஜியில் பார்த்தா 1லேருந்து 9 முடியத்தான் நம்பர் இருக்கு. சரி சரி சரி. அது மாதிரி 9 பிளானட்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னா அந்த 9 கோள்களுக்கும் சென்றடைவதற்குள்ள ஒரு மினிமம் காலகட்டம். இந்த 9 தாண்டுச்சுன்னா, யுரேனஸ் நெப்டியூன் தாண்டுச்சுன்னா ஏறக்குறைய 100 ஆண்டுகளை தாண்டி போகுது இந்த ஒளி ஆண்டுகள். அப்போ ஒரு மனிதனுக்கே வயது 100 தான் மேக்சிமம். இப்போ அதையும் தாண்டி இருக்க ஆள் இன்றைய விஞ்ஞானத்தில் இருக்காங்க. அதனால இந்த 9 கிரகத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னுடைய எண்ணம். சரி. அப்போ அதான் நீங்கள் சொன்னீங்க 2025 டென்ஷனான ஆண்டுன்றது 9 கூட்டுத்தொகை. ஆமாம். சொல்லுங்களேன், இந்த ஆண்டு எப்படி இருக்கு? ஆமாம், இந்த ஆண்டு 2026 2 ஒரு 6 கலந்து 10. ஆமாம், எல்லாத்தையும் கூட்டினா 1. நம்பர் 1 எதில் எடுத்தாலும் இனிமேல் நம்பர் 1 தான் இந்த உலகம். இந்த குளோபல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் பூரா நம்பர் 1 திகழும். அதே சமயம் நீதி, நேர்மை, ஒழுங்கு, கட்டுப்பாடு இவையெல்லாம் யாராருக்கு இருக்கோ இயற்கையாக அல்லது செயற்கையாவது நம்ம நடிக்கணும்னு நினச்சால் அது அவர்களுக்கு வெற்றியை தரும். நீதி இல்லாதவர்கள் பூரா வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறாங்க. நேற்றுல இருந்து ஜனவரி 1 இருந்து நீங்கள் 2ஆம் தேதி 7:40 7:25 ஆயிடுச்சு. அப்போ நீதியுள்ளவர்கள் பூரா பிழைச்சிக்குவாங்க. நீங்கள் தொழிலில் நீதியாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அதே சமயம் ஒரு நடிகர் வந்து நீதியாக நடந்துக்கிட்டாருன்னா, சரி நமக்கு வந்து ஒரு 20 கோடி சரிதான் அப்படின்னு இருந்தாருன்னா அவர் அடுத்தடுத்து 200 கோடிக்கு போவார். ஆனால் இவர் 20 கோடிக்கே சமம் இல்லாத ஒருத்தர் வந்து 200 கோடி கேட்டாருன்னு வைங்க, அதால பாதாளத்துக்கு போயிடுவார் அந்த நடிகர். இதே தான் வந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும். அவர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அவர் வந்து எந்த துறை சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் நீதியோடு நடந்தால் இந்த ஆண்டு அவரை விட்டுவிடும்.
ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. அதாவது நீதியும் நேர்மையும் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான அங்கமாக வச்சு வாழ்ந்தவங்கலாம் இந்த காலத்தில் பிழைக்க தெரியாதவர்கள் ஈடாவானா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிழைக்க தெரியாதவர்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம்ல எல்லாரும் சேர்ந்து. அப்படிப்பட்ட நல்ல மனுஷையா, பாவம் இவன் பாரு நிலைமையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது. இந்த ஒன்றாமன் நல்லவர்களுக்கு நல்ல நிலைமையை தந்தே தீரும். 2026 மிகப்பெரிய வெற்றியை நல்லவர்களுக்கு தந்தை தீரும். ஆனால் தீயவர்களுக்கு, சொல்லுங்க, நேர்மையற்றவர்களுக்கு அவர்களுக்கு சரியான படிப்பினையை தந்து நாமளும் நல்லதை பண்ணால் நல்லதியா அந்த ஒரு படிப்பினையை கொடுக்கும். இல்லைன்னா என்னமாவது டேமேஜ் பண்ணி விட்டுரும்ன்ற அந்த பய உணர்வை ஏற்படுத்துறதுனால அவர்களும் நல்லவர்களாகி விடுவார்கள். பெரிய விஷயம். அப்புறம் 2026 வந்து நேர்மையானவர்களுக்கான ஆண்டு, கொஞ்சம் நேர்மை அல்லாது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஐயா, நீங்கள் வந்து எண் கணிதத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு டாக்டர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. அதை கடந்து பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பர்சனலாக அவர்களுடைய வாழ்க்கையை கணிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டே பயங்கர பிஸி. இந்த ஸ்கெட்யூலில் எங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்தது பெரிய விஷயம். இந்த நேர்மைக்கும் நீதிக்கும் எங்களுக்கும் இருக்குது. காலர் சட்டை போடாதவங்களுக்கு கூட வாழ்க்கை உயரும் போல இருக்கு. கண்டிப்பாக. சரி, காலகட்டம் வந்து கனிந்து வருகிறது. துணிந்து செயல்படுங்கள். ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்கள், இப்போ இந்த ஆண்டில் நிறைய இடங்கள், அதாவது அரசியல்லேருந்து சினிமாவிலேருந்து கலைத்துறை சார்ந்தவர்கள், இப்போ சினிமாலாம் போகிறதுக்கு முன்னாடி சினிமாவும் அரசியலும் கலந்துடுச்சு. இப்போ சினிமா அரசியலை கலந்துடுச்சு. இங்கே மட்டும் இல்லை, உக்ரைன் வரைக்கும் சினிமாவும் அரசியல். ஓ, அங்கேயும்? ஆமாம், உக்ரைன் அதிபர் சினிமா. அவர் சாதாரண ஒரு டிவியினுடைய ஆங்கராக இருந்து டிவி நடிகராக இருந்தவர் தானே. ஓகே, டிவியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பெரிய பிரசிடெண்ட்டாக வரலாம் அப்படின்னா, நாங்கள் சினிமா நடிகர் ஏன் வந்து பிரசிடெண்ட்டாக வரக்கூடாது, ஏன் வந்து அவர் வந்து சிஎம்மாக வரக்கூடாது அப்படின்னு தாவேக்கா பற்றி தான் கேட்குறேன். நம்மளுடைய இளைய தளபதி விஜய் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு 256 இடம் எங்களுக்கு வந்து 236 நாங்கள் எடுத்துருவோம், தனித்து நின்றால் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற அளவுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டான பேச்சு வந்திருக்கு. இந்த பேச்சு கூட இந்த 2026 ஒரு பவர்னு சொல்கிறோமா, அதனுடைய ரேஸ்ன்னு சொல்லலாமா? ஆமாம், இந்த ஒன்றாமன் வந்தவுடனே அரசியல் தலை தூக்கும்ல. அரசியலுக்கு உள்ள ஆண்டு. அரசியலில் இருக்கிறவரும் சரி, அரசாங்கத்தில் பணியாற்றவரும் சரி, மிக பிரபலமான தொழிலதிபரும் சரி, மிகப்பெரிய வெற்றி அடைய போகிற ஆண்டு. ஏன்னா அந்த ஒன்றாமன் ஆண்டு. ஒன்றுன்றது மிகப்பெரிய பவர். இப்போ சிஸ்டம் அப்படி 3 சிஸ்டம், வீனஸ் சிஸ்டம், யுரேனஸ் சிஸ்டம் சொல்லலை நம்ம. ஓகே, சோலார் சிஸ்டம் தானே சொல்றோம். சோலார்னா அவர் யாரு? சூரிய குடும்பம், சூரியன். அந்த அவருக்குள்ள ஆண்டு இந்த ஆண்டு. இந்த கூட்டுத்தொகை 1 அப்படின்னு வரையில சோலாருடைய முழு பவர் டார்ச் லைட்டா கம்ப்ளீட்டா உலகத்தின் மேல அடிக்க போகுது. ஏற்கனவே அடிச்சிட்டு இருக்கு, மாறி மாறி போயிடுது. ஒரு சில இடங்கள்ல லைட்டு படாம இருக்கு. நார்வேலாம் சொல்றாங்க, நார்வேல பகலும் இல்லை இரவும் இல்லை, எப்போதுமே நள்ளிரவில் சூரியனை பார்க்கலாம். ஆமாம், அது மாதிரி இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து லைட் அடிக்க போகுது. அப்போ நல்லது. அப்போ நான் கேட்கறது தான், நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்களுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி கணிக்கிறீங்க? பொய் சொல்லவா உண்மை சொல்லவா? இல்லை, நம்ம எல்லாருமே இன்னைக்கு நேர்மையானவர்களுக்கான ஆண்டுன்னு சொல்லிட்டீங்க. நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால்தான் இந்த ஆண்டு நம்மளை காப்பாற்றோம்ன்றீங்க. அப்புறம் நீங்களே வந்து பொய் சொல்லட்டோமான்னு கேட்டால் அது எப்படி? அவருக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கு, ரசிகர்கள் கூட்டம். கண்டிப்பா கலாச்சி தள்ளலாம் நம்ம சொல்றத. கண்டிப்பா நீங்க யாரை சொன்னாலும், நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம சொன்னாலும் சரி, நீங்க எடப்பாடி ஐயா சொன்னாலும் சரி, உங்களை சொன்னாலும் சரி, நீங்க வந்து தாளிக்கிறது உறுதி. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் நீங்க இது நிரம்ப போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. ஆமா, அதாவது அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஏதோ 4 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க. இந்த 4ஆம் எண்ணுக்கு உரித்தான குணம் இவருக்கு மட்டும் இல்லை. 4, 13, 22, 31 தேதியில் பிறந்தவர்கள் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அது சரி, அவர்கள் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. இதனால என்னன்னா இவர்களுக்கு நண்பர்கள் நிறையா. அதே சமயம் ஒரு தொல்லையிலிருந்து விடுபட்டு ஓடினா போதும்னு ஓடுற நண்பர்கள் நிறையா. யாரு? வீட்டில் உள்ளவர்கள் உட்பட. அடாடா, இவன் சொன்னா கேட்கவே மாட்டாயா, அவன் சொல்றதை நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு யார் இருப்பா? ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. சரி, அதனால இவர் நம்ம பொறுத்தளவு அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கையில் மிக துல்லிதமாக அதை தெரியுது, இவர் அரசியலுக்கு வந்துட்டார்.
திரைப்படத்துறைக்கும் வந்துட்டார். அது வேணாம்ன்றாரு, இது வேணுன்றார். இவருக்கு நடக்கும் காலகட்டத்தில் இனிமேல் வரப்போகிற நேரத்தில் இவர் இரண்டுமே வேண்டாம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமாவின அரசியல் கண்டிப்பாக வேண்டாம், வேண்டாப்பா விடு அப்படின்னு உதறிட்டு ரெண்டையும் உதறிடுவார். அப்போ அடுத்து என்ன பண்ணுவார் தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு தான் இருக்கு நமக்கு தெரிஞ்சு, மூன்றாவது என்ன வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியுமா தெரியல, நமக்கு தெரியல. இப்போ இவர் படுற அந்த விஷயத்துல இவருக்கு உண்டான அந்த மன குழப்பம் கலக்கத்துல அதன் மூலமா ஏற்பட்ட ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒளி அவர் மேல விழப்போகுது. ஓ, எப்படி டார்ச் அடிக்க போகுதுன்னு சொன்னோமா, சோலார் வெளிச்சம் மேல போகுது, அது மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி அவர் மேல பட போகுது, லைட். ஓகே, அந்த லைட் என்னன்னா மாபெரும் ஆன்மீக விஷயத்துக்குள்ள நுழைய போறாரு. என்னங்க இது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை திடீர்னு இப்படி சொன்னா எப்படி ஆகுது? அநேகமாக இது வந்து உண்மையாக இருந்தால் இது நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய எண் கணித நிபுணர் டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன் அவர்களோட உட்காந்துருக்க நானும் என்னாவும் தெரியல, ஆனால் இந்த வீடியோ மூலமாக இதை வந்து தனியாக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயத்தை பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. நாங்களும் என்ன நடக்குதுன்றதை அவளோட தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு அப்படியே வருது. நான் சொன்னது தான் நடக்கும் சொல்கிறது வந்து அது மண்டகரம்னு சொல்லுவாங்கல்ல, தலக்கணம். அது அவர் டேட் ஆஃப் பர்த்துக்கு அது ஏற்கனவே ரஜினிகாந்தோட டேட் ஆஃப் பர்த்துக்கு அவர் அரசியலில் வரமாட்டார்னு போட்டோம், மிகப்பெரிய வெற்றியா அது ஓடுச்சு. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல, வந்தாரா இல்லையா? நீங்க தான் சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது கணிச்சதுல ஐயா வந்து மிக முக்கியமான பங்கு. அவர் சொல்லி இருந்ததுக்கு வந்து இன்னைக்கு பார்க்கும்போது அது ஆச்சரியமா, அன்னைக்கு யாருமே நம்பல, அவ்வளோ ரசிகர் பட்டம் இருந்தது. உதாகரமா மீட்டிங் போட்டு லீலா பேலஸா வந்து வர, ஆஹா நாளையில இருந்து நாம வந்து பினான்ஸ் மினிஸ்டர், நாளைக்கு சட்ட அமைச்சர் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் புஷ்ன்னு ஊதிட்டு போயிட்டாரா. அதுக்கு முன்னாலே 12 நாளைக்கு முன்னாலே நான் சொல்லிட்டேன். ஒரு ஆஸ்திரேலியன் சேனல் ஏதோ ஒன்று கேட்டுச்சு, அதுக்கு தகவல் கொடுத்துருந்தேன். அப்போ ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு கண்டிப்பாக வரமாட்டார். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. மூன்றாம் எண் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுங்கு, நீதி, நேர்மை இவை எல்லாம் நிறைந்த ஒரு எண் 3. ஓகே, அந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவர் அவர் யோசிப்பார், நமக்கு எதுக்கு இது, நமக்கு தான் எல்லாமே ஏற்கனவே இருக்கு. உடல் ரீதியா பல விஷயங்கள் அவருக்கு ஒரு மாதிரி இருந்துருச்சு. அப்ப அவர் முடிவு ஆழ் மனது சொல்லுது, நீ அரசியலுக்கு போகாதேன்னு. அப்புறம் எப்படி வருவாரு? அவரை சார்ந்திருந்தவர்கள்லாம் வந்து தலைதறிக்க ஓடி போயிட்டாங்க. ஒரு 2-3 பிரபலங்கள் எல்லாமே வந்து சேர்ந்தாங்க, போனாங்கன்ற மாதிரி அவங்க தான் வந்து தூண்டி விட்டாங்க, அவங்களே வந்து ஓடி போயிட்டாங்க. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க கொஞ்சம், நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து 3ஆம் எண் அப்படின்ட்டு. 3ஆம் எண் வந்து நேர்மை, நீதி, அதே போல கிடைத்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்மையானவர்கள் அப்படின்னு இல்லையா? இந்த நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆண்டு 2026 நேர்மையானவர்களுக்கான ஆண்டு இல்லையா? ஆமா. இப்ப இந்த இடத்தில் மறுபடியும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியல் அல்ல, வேறு பிரவேசம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இந்த 3வது இடத்திற்கு நம்மளுடைய விஜய் அவர்கள் போவாருன்றீங்க, ஆன்மீக வெளிச்சம் அவர் மேல படுன்றீங்க. இதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமான இருக்கு. ஏற்கனவே ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய ரஜினி அவர்கள் இந்த வெளிச்சம் அவருக்கு வேற மாதிரி படுமா? அமைதியை நாடி அற்புதமான இடத்திற்கு அவர் செல்ல துணிந்து விடுவார். நேற்றே. ஓ, 1ஆம் தேதியே? ஆமா. அது சரி. அடுத்த படங்கள் இனி அவர் எடுத்துக்கிறாரான்னா நிச்சயமாக அடுத்த படங்கள் ஒத்துக்கிற மாட்டார். ஏற்கனவே கையொப்பமானதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் தரணும், அதை நடிச்சு தான் கொடுக்கணும். அதை ஒரு 3 மாத ஷெட்யூல் இருந்தால் கூட அவர் 3 நாளில் முடிச்சுக்குங்கப்பான்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவருடைய மனநிலை, ரஜினிகாந்தனுடைய மனநிலை மாறிடும். எந்த தொந்தரவும் வீட்லேயும் இருக்காது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் செயல்படுத்துவார். நல்லது, ஒரு குணாதிசயம் படைத்தவர். இந்த 1ஆம் எண் ஆண்டு வந்து அவருக்கு மிகப்பெரிய பலன்களை தரும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவு, யாரும் எதிர்பாராத முடிவு, நான் எனக்கும் தெரியல, அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சுன்னு சொல்ல முடியாத முடிவு வர்ற மார்ச் மாதம் அந்த கடைசி தேதிக்குள்ள அவர் அந்த முடிவை கண்டிப்பாக அறிவிப்பார், வெளியில் அறிவிப்பார். அடடா, ரொம்ப நல்ல விஷயம். அப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நான் கேட்டாகணும். நம்பர் 3 அப்படின்னோடனே இதே 3 கூட்டுத்தொகையில் பிறந்த தேதியில் இருந்தவர் தான் நம்மளுடைய ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆமாம் இல்லையா? ஆமாம். இவர் 12, அவர் 3. ஆமாம். இப்போ 12, 3 கூட்டினாலும் 3 தானே. இப்போ எனக்கு என்னன்னா, அவர் அவ்வளோ பெரிய அளவில் அரசியலில் இன்னைக்கு வரைக்கும்
திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா ஒரு பெரிய ஆலமரம், அது இன்று வரை நிலைத்து நிற்கிறது ஐயாவுடைய முத்தமிழறிஞருடைய டாக்டர் கலைஞருடைய அடித்தளம் தான். அவர் அரசியல் அந்த அளவுக்கு சாதிச்சார் இல்லையா? அது எப்படி? அதாவது 1ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் கலந்த 3 ரஜினிகாந்த். சரி. 1 2 கலந்து ஒரு 3ஆம் எண்ணை உருவாக்குது. அது ஒரு மிகப்பெரிய பவர். அவர் ஒரு மிக சாதாரணமான, யாரும் எதிர்பார்த்திராத ஒரு சாதாரணமான ஆளு ரஜினிகாந்த். ஓகே. ஒரு சாதாரண கண்டக்டர்னு சொல்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தொடங்கி. கண்டக்டருக்கு முன்னால் அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணார், எதுவும் நடக்கல அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல், எனக்கும் தெரிஞ்ச தகவல். ஆமாம். ஆனால் அவர் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்க்கல 1ம் 2ம் கலந்த 3ஆம் எண்ணுக்கு அவரை உயர்த்திருக்கு. ஆனால் இவருக்கு ஐயா கருணாநிதி அளவுக்கு உயர்த்தலை. ஓகே. அதுக்கு காரணம் தனித்து சிங்கம் தனியாக வரும்னு மாதிரி வெறும் 3 தனியான 3. யாரு? டாக்டர் கலைஞர். அந்த 3ஆம் எண்ணுக்கு இவர் கடைசி வரைக்கும் அவர் சொன்னதுதான் நடந்துட்டு இருக்கு, நடந்துச்சு, நடத்தி காட்டினாரு. அத்தனை ஆண்டுகளை முதலமைச்சராக இருந்தார். அதனால அவருக்கு அந்த பலன். இந்த தனி 3 தனித்துவமாக இருக்கு, தனியாக வருது அப்படின்னு. 1 2 3 4 5 6 7 8 9 இந்த தேதியில் சிங்கள பிறந்தவர்களுக்கு பூரம் ஏதேனும் ஒரு வழியில மிகப்பெரிய வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். சரி, இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, இந்த ஆண்டு கூட்டுத்தொகை 1 இல்லையா? நீங்க சொன்னதான் கேட்குறேன். நான் எங்க போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கவனிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய பிறந்த தேதி 1 இல்லையா? அவருடைய பிறந்த தேதி 1 அப்படின்னோடனே இந்த ஆண்டினுடைய கூட்டுத்தொகையும் 1. நேர்மையானவர்கள், உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய அந்த அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த நேரத்தில் 2026 எலெக்ஷனும் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது, மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரியது. இப்ப நம்ம ஜோதிடம் பேசினாலும் அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல சொல்லுங்களேன், இவங்களுடைய இந்த நம்மளுடைய சிஎம் உடைய எண் 1 இல்லையா? இந்த எண் என்ன செய்யும் இந்த ஆண்டு? திமுகவிற்கு ஏதாவது விளைவுகளை, மாற்றங்களை கொடுக்கும்? கமெண்ட்ல எல்லா தரப்பினரும் தாக்குதலுக்கு உட்பட்டு கேள்வியை கொடுக்குறீங்க. நான் ஆக்சுவலா ரெடியாக தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. இப்போ எம்கே ஸ்டாலின் அப்படின்னு கூட்டி பார்த்தா நம்பர் 23. ஓகே. அந்த 23ஆம் எண்ணுக்குரிய பலனை அவருக்கு தந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து சென்ற ஆண்டுகளில் கூட பலரும் சொன்னார்கள், நாமளும் யோசிச்சோம், சரி இவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக முடியாது எப்போதுமே. ஸ்டாலின் அவர்கள் நிறைய பேர் சொன்னாங்க நிச்சயமாக அந்த சீட்ல உட்கார முடியாது, துணைன்னு அறிவிச்சுக்கிட்டலாம் முடியா உட்கார முடியாதுன்னு சொன்னோம். எல்லாரும் சொன்னாங்க, நம்ம சொல்லல, நீங்க சொல்லல. ஏன்னா அது நம்மகிட்ட யாரும் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனா என்னுடைய எண்ணம், சரி இவர் அப்படித்தான் போல வரமாட்டார் வர அப்படின்னு நினைத்திருந்த காலகட்டம். சரி, அதாவது காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் உலகத்துல மாபெரும் வெற்றியாளர், மிகப்பெரிய சக்தி. நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று இவையெல்லாம் சேர்ந்து தான் உங்கள் உடம்பு, என் உடம்பு, முதலமைச்சர்லேருந்து பிரதமர் வரைக்கும், அதுதான் அத்தனை. இந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு என்னன்னா, நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ நன்றாக இருக்கிறாய்ன்னு அதுவும் சொல்லும். அப்போ இந்த கோயின்சைடு ஆகையில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்குது. எதையாவது தவறுதலாக சொல்கிறது, வீட்டில் பிள்ளைகளை வேறு மாதிரி திட்டுறது, எதையாவது ஒரு கிரகங்களை சொல்லி திட்டுறது, அது உள்ள நுழை அவங்க வீட்டுக்குள்ள. ஓகே. அப்போ அந்த குழப்பங்கள் வருது. அதனால பிரபஞ்சத்தை யாரு பின்பற்றி பிடிச்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தரும் அப்படின்றத வலியுறுத்தி 2-3 வீடியோக்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். உதாரணமா நேரடியாக சொல்லப்போனா, புகார் பெட்டி 1 அப்படின்னு வச்சுக்கிட்டு, அந்த புகார் பெட்டியை வச்சுக்கிட்டு திரு அண்ணாமலை ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சார். ஒரு தாக்கத்தை ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான கவனிப்பாக கூட இருந்தது அந்த புகார் பெட்டியா. அவர் பின்னால ஆயிரங்கள்ல, சின்ன ஆயிரங்கள்ல போனது பல்லாயிரங்கள் ஆகி லட்சம் பேர் வரைக்கும் ஃபாலோ பண்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா அவருடைய பேச்சு, அவர் ஒரு குறிப்பிட்ட எண்ணில் பிறந்திருக்காருல்ல, அப்ப வந்துச்சு. அதே சமயம் அந்த புகார் பெட்டியில 2 வார்த்தைகள் வச்சிருந்தாங்க. சரி, அதை நான் சொல்ல விரும்பல. சரி, விட்டுருவோம். அப்ப அந்த வீடியோ நீங்க புகார் பெட்டி சொல்றோட நாங்க பின்னாடி போய் பாத்துருவோம், அது என்ன பெட்டியில என்ன எழுதி இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம பேசுற விவாதம் இல்ல.
ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கையில் அந்த வீடியோவை போட்டாச்சு. சரி. ஒரு புகழ்பெற்ற சேனல் வந்து இந்த வீடியோ வாங்கி போட்டுச்சு. ஓகே. அப்போ அடுத்த 3ஆம் நாளே அந்த பெட்டியை வந்து எடுத்துட்டாங்க. அதில் எதுவும் ஒட்டலை, புகார்களையும் வாங்கலை. இதை நீங்கள் வந்து இந்த புகார் பெட்டியில் இதை ஒட்டி நீங்கள் தமிழ்நாடு பூரா போனால் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு பின்னடைவு அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஓ, உடனே எடுத்துட்டார். சரி. அதுக்கு பின்னால் அண்ணாமலை அவர்களுடைய புகழ் வந்து மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் ஓங்கி நிற்கிது. இதே மாதிரி போன எலெக்ஷனில் ஐயா இவர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று முதலமைச்சர், அவருக்கும் தெரியுங்க, அவரையும் போட்டு எவ்வளோ பேரா சொல்கிறாங்க வரமாட்டேன் ஆக வரமாட்டோமோன்னு அவரும் நினச்சிருப்பாரு. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னால் 9 மாதத்துக்கு முன்னால் எல்லா சேனல், பத்திரிக்கை, அவங்க தொண்டர்கள் எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு வார்த்தையை எல்லார் காதுக்குள்ளையும் மனதுக்குள்ளையும் போட்டாங்க. யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவிலிருந்து ஒரு வார்த்தையை வெளிப்பிரயோகம் பண்ணுறாங்க. அப்போவே செகண்டில் நினச்சி, ஆஹா மு.க. ஸ்டாலின் வந்து ஜெயிச்சிருவார், அவருடைய கட்சி முதலமைச்சருக்கு கட்சியான அவரை நிறுத்திவிடும் அப்படின்றது எனக்கு மனமாற தெரிஞ்சிருச்சு. அது என்ன வார்த்தை? அந்த வார்த்தை அது வந்து முழுக்க, அதாவது ஸ்டாலின் தான் வராரு, அதுக்கு அடுத்த விடியல் தர போறாரு. தெரிஞ்சுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிச்சா? தொண்டர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்குமே இந்த நீங்க பதிவு தெரிஞ்சுன்னா அவர் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ரைட். ஸோ இந்த வார்த்தை வந்து முழுக்க தமிழகம் முழுக்க அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு வேத மந்திரம் மாதிரி இம்பாக்ட் பண்ணி 7 கோடி 8 கோடி பேருக்கும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு மனதுக்குள்ள, ஏன் நான் உட்பட நீங்க உட்பட தெரியும். அப்ப சொன்னமா காஸ்மிக் எனர்ஜி, டேய் இவனுக்கு விடியல் கொடுத்துடணும் அப்படின்னு லைட் அடிச்சிருச்சு. யாருக்கு? ஐயாக்கு. சாமா முதல்வருக்கு கொடுத்துருச்சு. அப்போ விடிஞ்சிருச்சா? அவருக்கு விடியல் தந்துடுச்சு. அதனால நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். கேட்பது வந்து தவறா இருக்கலாம், யாரோ எந்தையோ சொல்லுவாங்க. ஆனால் நாம் பேசுவதை நல்ல வார்த்தையா சொன்னா ஏவுகணை விட்டது மாதிரி தான். அவன் தவறா விட்டாலும் கூட நம்ம விட்டு ஃபோர்ஸாக போய் அடிச்சு ஓடிச்சு. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நம்ம போன எலெக்ஷனை பற்றி சொன்னோம். ஆமாம். நீங்கள் இடைவெளியில் இந்த எலெக்ஷனை கேட்குறீங்க. ஆமாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வியாபாரிகளும் சரி எல்லாரும் வந்து இனிமே வந்து பாரதிய ஜனதா ஜெயிக்காது, இனிமேல் பிரதமர் மோடி ஐயாவுடைய இதெல்லாம் எடுபடாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் நாம் ஸ்ட்ராங்காக வந்து அவர் தான் ஜெயிக்கிறாரு, 350க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லுவாருன்னு போன எலெக்ஷனில் நான் சொல்லியிருந்தேன். சரி, பல சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயன செல்வன் வீடியோஸ்னு போட்டு பார்த்தா அதுக்குள்ளே அது வந்து நிறைய தெரியும். ஏன் அவர் வரமாட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு இதை அறிமுகப்படுத்தினாங்க. ஆமாம். அதில் ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும், சாதாரண மனிதர் வரைக்கும். ஆனால் அவர் வருவார் அப்படின்னு சொன்னது காரணம், அன்றைய தினம் அந்த தேர்தல் தேதி இருக்குல்ல, அது தேர்தல் முடிஞ்சு அதை எண்றாங்கல்ல, ஓட்டு எண்ணிக்கை அந்த தேதி, இவருடைய பிறந்த தேதி எல்லாம் சேர்ந்து பார்த்தா அவருக்கு பாசிட்டிவ் இருக்கு. அடடா. அப்போ 105 அல்லது 110 தான் ஜெயிப்பாருன்னு அத்தனை இவங்களும் அது என்ன சொல்ற கருத்து கணிப்பு 350 தாண்டி ஜெயிச்சாரா? ஜெயிச்சாங்களே. ஆமாம் ஆமாம். அது காரணம் வந்து என்னன்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த், அந்த தேதி எல்லாம் அமையணும். அது மாதிரி இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்ச உடனே நீங்கள் கேளுங்க, அருமை, யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லலாம். கண்டிப்பாக அப்படி ஒரு தேதி அறிவித்த உடனே நம்மளுடைய ஜெயன செல்வன் அவர்கள்கிட்ட கேட்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அந்த எண்ணிக்கை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணிக்கை சரியாக வருது, ஒரு கூட்டுத்தொகை சரியாக இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய தேதி, நம்மளுடைய அடுத்தடுத்த கட்ட செயல்களை வச்சுக்கலாம் இல்லையா? ஒரு எலெக்ஷன் டேட் வைக்கிற மாதிரி, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் வைக்கிற மாதிரி, ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னா ஒரு எண்ணிக்கையை பார்த்து வச்சுட்டா ஜெயிச்சிடுவோம்ல? ஜோதிடப்படி தான் சொல்லுதுங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இது ஒரு 51% இந்த வெற்றி உறுதி, எண்ணிக்கையை பார்த்து பண்ணல. ஓகே.
சார் ஆக்சுவலாக நீங்கள் பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. எலெக்ஷனுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண டேட்டு தனக்கு சாதகமாக இருந்ததுன்னா அல்லது அது சரியாக வேலை செஞ்சதுன்னா அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதனால் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேளுங்க, நான் வந்து அதனுடைய ரிசல்ட்டை பற்றி சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம எண்ணிக்கையை மாற்றி அமைத்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைய முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஒரு வாகனம் வாங்குகிறோம், காரு. ஓகே, கீ கொடுத்துட்டாரு, காரையும் கொடுத்துட்டாரு, எல்லாம் உங்கள்கிட்ட வந்துருச்சு. நீங்கள் அதை ஓட்டிகிட்டு போகணும். ஆமாம், அங்கேருந்து வீட்டுக்கு ஓட்டிட்டு ரைட். அப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே அது வீட்டுக்கு போகணும். ஆமாம், கண்டிப்பாக. ரைட். ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஓடவும் மாட்டேங்குது. ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ஓடவும் மாட்டேங்குது. சரி. அப்போ அதுக்குள்ளே ஏன் ஓடலைன்னு அவர்கிட்ட கேட்குறாரு. என்ன அப்போ எடுத்த உடனே புது வண்டி எப்படி எல்லாம் பண்ணீங்க, எப்படியா ஓண்ட வண்டி வாங்குவாங்க? அப்புறம் இன்னொருத்தர் ஓடியாரார். சாரி சார். என்னையா சார்? பெட்ரோலே போடலை சார். பெட்ரோல் வண்டி அது, ஒரு துளி கூட போடலை. அது ஷோரூமில் நிற்கிது அந்த வண்டி. ஓகே. அதை ஸ்டார்ட் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? ரைட். இதே மாதிரி தான் அது நீங்கள் கேட்டது. ஓ, எல்லாமே ரெடியாக இருந்தால் தான் போக முடியுமா? அதாவது டேட் ஆஃப் பர்த்து மிகச்சரியாக இருக்கணும். சரி. அது ஊர்ஜிதமாக அந்த தேதியில் தான் பிறந்தாங்களான்றது தெரியணும் கன்ஃபார்மாக. ஓகே. இப்போவெல்லாம் தெரியுது, ஏன்னா எழுதிடுறாங்க. சரி. முன்னாலையெல்லாம் தெரியாது. ஓகே. அது போக பேர் சரியாக இருக்கா, பேர் நம்பர்னு வேணும். பேருனுடைய முதல் எழுத்து அவருக்கு சார்பாக வேணும். ஓகே. இப்போ ஒரு 8ஆம் தேதி பிறந்தவர் ஜெயக்குமார்னு பேர் வச்சிருக்காருன்னு வைங்க, ஜெயில அவருக்கு ஒன்றுமே வராது. ஓகே. அவர் எப்போவுமே ஒரு முயற்சியில் தான் இருக்கணும். இது சரியாக இருக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்தபடி ரொம்ப மெயினாக இதோட சேர்த்து அடிஷனலாக வாஸ்துப்படி வீட்டினுடைய அந்த முகப்பு அமைஞ்சிருக்கணும். ஓகே. இவை எல்லாம் இருந்தால் ரிசல்ட்ன்றது ஒரு 65லேருந்து 70% சரியாக வரும், சாதகமாக இருக்கும். ஆமாம். 30 மிச்சம் 30 என்னது? மிச்சம் 30 நம்மளுடைய இறைவனுடைய பொறுப்பு, இறைவன் கிட்ட போய் காஸ்மிக் எனர்ஜி பொறுப்புலையும் இருக்கு. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி செயல்பாடுகள்லையும் இருக்கு. ஓகே. ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை டாக்டர்கிட்ட வாங்கிட்டு பைக்குள்ள மடிச்சு வச்சுட்டு பேசாம இருந்தா அவருக்கு வியாதி சரியாகுமா? ஆகவே ஆகாது. அதை போய் மெடிக்கல் ஸ்டோர்ல கொடுத்து மருந்தை வாங்கி வாயில போடணும். கண்டிப்பா. இது மாதிரி தான். சரி, சூப்பர். நல்ல அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழியுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். அவங்களுடைய பலன் கொஞ்சம் சொல்லுங்களேன். தேதி வந்து 21 8வது மாதம் 1982, 21/8/1982. சரி. அவங்களுக்கு என்ன மாதிரியான காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ அவங்க நீதி, நேர்மை, ஒழுங்கு, கட்டுப்பாடோடு இருப்பாங்க. ஓகே. நல்ல நல்ல குணாதிசயம். அதாவது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை. சரி. அதீதமான நம்பிக்கை இருக்கும். என்ன ஒன்று, ஒரு நல்லா ஓடிட்டு இருக்கல அவங்களாம் ஒரு கட்டையை அவங்களே போட்டுக்கிறாங்க. இந்த தேருக்கு போடுவாங்கல்ல. ஆமாம், முட்டுக்கட்டையா? முட்டுக்கட்டை, அதுக்கு பேர். அதை போட்டுக்கிறாங்க. ஏன் போட்டுக்கிறாங்கன்னா அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப கராரா ஒரு மாதிரி நான் தான் சரியா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லையில அடுத்த பார்ட்டிக்கு என்னது? எரிச்சல் விட்டுரும். கண்டிப்பா வரும்ல. ஆமா, கண்டிப்பா வரும். அது தாயா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவங்க பேசுறதுக்கு மறுப்பு சொன்னா போச்சு. சரி. அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை அவர்கள் சந்திச்சுக்கிட்டது மாதிரி அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு குழப்பிக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர் அவங்க. ஓகே. ஆனா அந்த கிரியேஷன்லாம் எங்க இருக்கேன், அப்படியே அவர்களே முடக்கிக்கிறது. ஸோ இந்த 2026 அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. 2026 மதிப்பெண்கள் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த 48% ரிசல்ட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டே எப்படி இருக்கும்? 84%. பரவாயில்லையே. வெற்றிக்கான வழி நேற்றிலிருந்து 1ஆம் தேதியிலேருந்து இவர்களுக்கு இந்த 21/8/82 பிறந்தவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய ஃபேட் நம்பர் வந்து 4. 1ஆம் எண்ணுக்கு உலகத்திலே அதிகமாக பிடிச்சது 4ஆம் எண். ஓ. அப்போ நினைச்சதெல்லாம் நல்லா நடக்கும். சரி,
ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ மேற்கொண்டு நிறைய பேச வேண்டாம். இப்போ நேயர்கள் வந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது, நம்மளுடைய பெயரை வந்து மாற்றி அமைத்து கொண்டால் இதற்கான பலன் இப்படி அமையலாம், அல்லது நம்ம பெயரை மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு இத்தனை நாள் இருந்த கஷ்டம் விடுதலை ஆகும்னு படிக்கிறோமே அது உண்மையா, அப்புறம் நம்ம வீட்டில் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறாங்களே அதை செய்து கொள்ளலாமா அப்படின்றப்ப என்ன செல்வன் அவர்களோட பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இவ்வளோ விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் எண்ணியல் நிபுணர், எண் கணிதம் சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கார். அதே போல் அவர் வந்து வாஸ்து, அப்புறம் வந்து பெயரை மாற்றி அமைத்துக் கொள்வது, அப்புறம் அது பெயரில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நடந்த பலன்களிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா உங்களுடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கான பெயரியல் மாற்றுவதற்கான ஆலோசனையும் வழங்கிட்டு இருக்கார். அவரை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்டியினுடைய டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய பெயருடன் சேர்த்து அவருடைய தொடர்பு எண்ணையும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த எண்ணுக்கு ஒரு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நேரில் சந்தித்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கோ அத்தனையும் அவர்கிட்ட கேட்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையில் 2026 நேர்மையானவர்களுக்கான ஆண்டுன்னு வரை சொல்லியிருக்கார். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமும் கூட. ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் உங்களுடைய நேரத்தில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து சரி நீங்களும் அடுத்த கட்டத்தை நகருங்கன்னு சொல்லிட்டு இந்த பேட்டியை ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நேரம் நல்ல நேரம், எல்லாருக்கும் நல்ல நேரம், நல்லவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். இயற்கையோடு அல்லது மக்களோடு ஒன்றி போகாதவர்களுக்கு நல்லதை செய்ததால் அவர்களுக்கும் நல்ல நேரம். அதனால் இந்த ஆண்டு வெகு சிறப்பாக எல்லாருக்கும் வந்துடும். இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து எனக்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கும் மிக அற்புதமான என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் மிக மிக விரைவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். சரி நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.